அட என்னங்க நீங்கள் எப்போவுமே சிக்கனில் ஒரே டிஷ்ஷு ட்ரை பண்ண ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி தாங்க நல்ல பேர் வாங்குறது அப்படின்னா வாங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம நல்ல பேர் வாங்கிடலாம். 1/2 கேஜி சிக்கன் எடுத்துக்கோங்க. அதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க, மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, தயிர் போட்டுக்கோங்க, சால்ட்டு போட்டுக்கோங்க. அதை நல்லாவே பெரட்டி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. அது நல்லாவே மேக்னெட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ஒரு 15 கேஷ்யூ நட் சேர்த்துக்கோங்க. அதை தண்ணி ஊற்றாமல் நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட கடாயை வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த வெங்காயத்தை எடுத்து அதில் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுமே இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி அதில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மசாலா வாசனை போனதுமே அரைச்சி வச்ச கிரேவி எடுத்து ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சையாக தான் தக்காளி அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணி நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. அதோடு அதில் மேக்னேட் பண்ண சிக்கனை எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 200 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுமே தண்ணி சுண்டி வந்ததுமே கரம் மசாலா போட்டு இறக்கிடுங்க. கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இல்லை, மாமியார்கிட்டையும் சேர்த்தே சர்டிஃபிகேட் வாங்கலாம்.